இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டாளுடைய சந்நிதி, ஆண்டாள் சந்நிதி ரொம்ப ரொம்ப முக்கியமான சந்நிதி. பூர நட்சத்திரம் இருப்பவர்கள் ஆண்டாளை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த இடத்துல ரெங்கநாயகி தாயார் அவ்வளோ அருமையாக சேவை சாதிக்கிறாங்க. அந்த தாலி போட்டுட்டு, இது பெருமாளுடைய தாலி, இந்த மாதிரி வர்றவங்களுக்கெல்லாம் சுமங்கலி பாக்கியம் தரதுக்கு நான் காத்துட்ருக்கேன் அப்படிங்கிற வெள்ளி கிரீடம் வைத்து அன்னை திருச்சேவை செய்யும் சாட்சி நமக்கெல்லாம் அடுத்த நிகழ்வுக்கு நம்மளை ஏற்றிவிடக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி. कात्यायनी भैरवी सावित्री नवयौवन शुभकरी साम्राज्य लक्ष्मी प्रदा चिद्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी अम्बा मोहिनी देवता त्रिभुवनी आनंद संदायिनी वाणी पल्लव पाणि गानप्रिया लोलिनी कल्याणी उडुराजबिम्बवदना धूम्राक्षसंहारिणी चिद्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी अम्बानूपुररत्नकङ्कणधरि केयूरहारावली जाति चम्पकवैजयन्ति त्रैवेयकैराजिता वीणा वेणु विनोद मण्डितकर वीरासने संस्थिता चिद्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी अम्बारौद्रिणी भद्रकाली बगण ज्वालामुखी वैष्णवी ब्रह्माणि त्रिपुरान्तकी सुरनुता देदीप्यमानोज्ज्वला चामुण्डा शतरक्षपोषजननी दाक्षायणी वल्लवी चिद्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी अम्बाशूलधनुक्कशाङ्कुशधरि अर्धेन्दुबिम्बाधरी वाराहि मधुकैटभ प्रशमनि वाणी रमा सेविता मल्लाद्यासुर. இப்போ எல்லாரும் அருமையாக திவ்ய தரிசனம் பார்த்தோம். இப்போ இந்த கோவிலில் என்ன நமக்கு ஒரு முக்கியமான செய்தி கிடைக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போது சில பேர் தெரிவாங்க, வலது கால் வச்சு வீட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே திருமண பாக்கியத்துக்கு உரிய ஸ்தலம்னு தெரிஞ்சிருது. திருமண பாக்கியம் யாருக்கெல்லாம் தயாராக இருக்கிறாங்களோ அவங்க ஒரு வீட்டுக்கு போகும்போது வலது கால் எடுத்து வச்சு உள்ளே போகணும். ஏன் இடது கால் எடுத்து வச்சா தப்பா? இது ஒரு ஆரோக்கியமான கேள்வி. அதாவது வலது கால் என்னன்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜியை வரக்கூடிய விஷயம். அபிராமி தாயாரினுடைய அழகு அந்த இடத்துல அப்பா. அபிராமி கோயில் அபிராமியினுடைய சொத்து அளவிட முடியாது. அந்த கோவிலை பற்றி பார்க்கணுனாலே குறைஞ்சது சொல்கிறேங்க 4 மணி நேரம் ஆகும். சும்மா கோயிலை பார்க்குறதுக்கு சேவிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு பார்த்துக்குங்க. மூவர் பாடல் பெற்ற ஸ்தலம். அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோயிலில் விநாயகர் அமிர்த கலசத்தை ஏந்தியவாறு இருப்பார். எப்பயுமே விநாயகரை கும்பிடாமல் எந்த பூஜை செஞ்சாலும் ஃபெயிலியர். ஆனால் இந்த விநாயகர் அமிர்த கலசத்தை ஏந்தியவாறு இருக்கிறார். இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதே மாதிரி இந்த அபிராமி தாயார் எப்படி தெரியுமா? இந்த அபிராமியை பெற்றது பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க, பெருமாளோட தங்கச்சின்னு தானே சொல்லுவாங்க. பெருமாள் தானே எல்லா இடத்துலையும், மீனாட்சி திருக்கல்யாணத்தில் எல்லாத்துலேயுமே பெருமாள் சிவனுக்கு கையில் பிடிச்சி கொடுக்குற மாதிரி தானே இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருந்தபோது இந்த அமிர்த கலசம் மோகினி வடிவம் எடுத்து எல்லாருக்கும் அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுக்கணும்னு நினச்ச போது பெருமாள் பாருங்கள் விஷ்ணுவை பூஜிச்சு, விஷ்ணு சிவனை பூஜிச்சிருக்கார். அந்த சிவ பூஜை செஞ்சுட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது பூஜை செய்யும்போது அணிகலன்களை கழட்டி வச்சிருவார். தன்னுடைய போட்டிருந்த மார்பில் இருக்கக்கூடிய அணிகலன்கள் இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு உட்காந்து பூஜை பண்ணுறார், சிவ பூஜை. அப்படி கலட்டி வைத்த பொழுது தோன்றியவள் அபிராமி. அண்ணனின் மனதிலும் ஆபரணங்களிலிருந்தும் தோன்றியவள் அபிராமி. அப்படிப்பட்ட அபிராமி எப்பேற்பட்ட லீலைகளெல்லாம் செய்திருக்கிறாள் என்பதை இந்த கோவிலினுடைய
வாசல் வழியே சென்று கோவிலின் சாநித்தியத்தை பெற்ற பின்பு அபிராமி தாயாரை பற்றி தெரிந்து கொள்வோம். அரணம் பொருள் என்று அருளொன்றில்லாத அசூரர் தங்கள் முரணன்று அழிய புனித பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன்னடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே வையும் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலையாரம் திருமுடித்த பையன் திருமனையாள் அடித்தாமரை கண்பு முன்பு செய்யும் தவமுடையார் புலவாகிய சின்னங்களே சின்னஞ்சிறிய மருங்கினில் சாதிய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முலையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னன் தனியிருப்பார் இது போலும் தவமில்லையே அல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினை குவிரேன் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரி பாதங்கள் சேமிங்களே ஆயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்ற தன்னழகமகள் ஆனந்தவல்லி கருமறைக்கு உன்னாய் நடுவெங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உன்னாது ஒழுகினும் உன்னிதும் வேண்டுவதொன்றிலே ஒன்றாயரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்று நெஞ்சினுள்ளே ஒன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்று ஆலிலையில் துயின்ற பெம்மானும் இணையனுமே ஐயன் அளந்தபடி இருநாழி குண்டன். இங்க இருக்கக்கூடிய அமிர்த கடேஸ்வரர் சிவலிங்க திருமேனி, அமிர்த சிவலிங்க திருமேனின்னு சொன்ன சரியான வார்த்தை. அப்போ இந்த சிவலிங்கம் எப்படி உருவாச்சு? அது சுயம்பு. அதே மாதிரி இந்த திருத்தலத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அருமையான 2 தகவல்கள் இருக்குது. முதல் தகவல், நம்மெல்லாம் குழந்தை வரம் கேட்குறது எப்படி கேட்போம்? மிருகண்டு முனிவர் அவருடைய தர்ம பத்தினி மருத்வதி இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை வரம் ரொம்ப நாளாக இல்லை, அவங்களுக்கு குழந்தை கிடையாது. இந்த சிவபெருமானுக்கு தன்னுடைய பக்தர்களுக்கு குழந்தை வராமல் கொடுக்காம லேட் பண்ணி கொடுக்கறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். அதை நீ தான் கொடுக்கணும்னு வாங்கிக்கிறதுல பக்தர்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி அந்த முனிவருக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம் என்னென்னா, சரி உனக்கு குழந்தை கொடுக்குறேன், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? 16 வயசு வரைக்கும் அறிவுள்ள ஒரு குழந்தை வேணுமா, இல்லை 16 வயசு அப்புறமும் உனக்கு குழந்தை இருக்கும், அந்த குழந்தை அறிவில்லாத முட்டாள் வேணுமான்னு கேட்டிருக்காரு. நம்மளாக இருந்தால் என்ன கேட்போம்? அதாவது இதில் என்ன பகவான் கேட்குறாருன்னா, ஆயுஸ் வேணுமா அறிவு வேணுமா அப்படிங்கிற கேள்வி தான். அப்போது அந்த மிருகண்டு முனிவர் என்ன சொல்கிறார்? எனக்கு இந்த 100 வருஷம் வாழணுங்கிற அவசியம் இல்லை, 16 வயசு வரைக்கும் அறிவுள்ள ஒரு குழந்தைய கொடுன்னு சொல்கிறார். சரி, அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய கொடுத்த உடனே அவங்க வளர்த்துட்ருக்காங்க. ஆனால் 16 வயசு வரைக்கும் தானே இருப்பான், இவனை எப்படி வளர்த்துறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சிவன் கோயிலாக போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகும்? 107 கோயில் போயாச்சு. 108வது கோயில் வரும்போது என்ன ஆயிடுச்சு? அதுதான் 16 வயசு பூர்த்தியாக போகிற வயசு.